அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தும் இறைவன் ஒருவனுக்கே புகழனைத்தோம். அவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக வந்த முகமது முஸ்தபா அகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் அருளும் அபிவிருத்தியும் உண்டாவதாக. மேலும் நம் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இறைச்சம் இல்லாதவரை உங்களால் சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழைய முடியாதுன்னு சொல்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை இறைச்சம் உடையவராக ஆக முடியாதுன்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் ஒருவர் நேசித்து இறைச்சம் உடையவராக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சவால்கிட்ட சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கள். இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு 10 சஹாபாக்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே இஸ்லாத்தை எதிர்க்கிறவங்க அவங்கள கொல்ல திட்டமிடுறாங்க. அதில் கொன்றாங்க. 10 பேரில் 9 பேரை கொன்றாங்க. மீதி ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கடைசியாக ஒரு நிபந்தனை சொல்கிறாங்க. உங்களுடைய தூதரை நீ ஒரு வார்த்தை குறைவாக பேசிடு, உன்னை உயிரோடு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் உயிர் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேலே காலில் முள்ளுக்கு தச்சா கூட நாங்கள் தாங்க மாட்டோம். இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. அப்படி பேசி நான் அந்த உயிரை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உயிரை தியாகம் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 ரக்காயத்து மட்டும் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரக்காயத்து மட்டும் தொழுதுட்டு உயிரை விட்டுறாரு. 9 தனியாக ஒருத்தர்கிட்ட மட்டும் அப்படி சொல்லியிருந்தா கூட அது பெரிய விஷயமா இருந்திருக்காது. 9 பேர் இறந்து கிடக்குறாங்க. அந்த ரத்த வெள்ளத்தில் பார்த்துட்டும் தன்னை உயிரை துச்சமாக மதித்து கொடுக்குறாருன்னா அதில் இஸ்லாத்துலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலேயும் எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை அந்த உயிரை கொடுத்துருப்பான்றது தெரியும். பின்னால் உமர் அலி அவர்களை இறைவன் பொருந்தி கொள்வானாக. அவர் கலிபாவாக இருக்கும்போது ஏமன் நாட்டு கவர்னர் மேலே 3 கம்ப்ளைண்ட் வருது. என்னென்னா, காலையில் லேட்டாக வர்றாரு, 2வது நைட் நேரத்தில் பணிகளை கவனிக்கிறது கிடையாது, 3வது அடிக்கடி மயக்கம் போட்டுறாரு. இது மாதிரி 3 விஷயங்கள் அவர் மேலே வருது. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார். ஏன் இது மாதிரி உங்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது, என்ன காரணம்னு சொல்லிட்டு. காலையில் ஏன் லேட்டாக வர்றீங்கன்னொடனே அவர் சொல்கிறாரு, என்னோடய மனைவி உடம்பு முடியாமல் இருக்கா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு குழந்தைங்களை கற்றுக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு டைம் ஆகுது, அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. உமர் அலி எந்திரிச்சு அவருக்கு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு. சிறப்பான விஷயம்னு சொல்லிட்டு. 2வது, ஏன் நைட்டு எல்லாம் பணிகளை கவனிக்க மாட்டீங்க, பகல் எல்லாம் படைப்பெண்ணுங்களுக்கு என்னோடய பணியை செய்கிறேன், இரவெல்லாம் என்னை படைத்தவனுக்கு பணியை செய்கிறேன்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் 2வது முத்தத்தை எந்திரிச்சு கொடுக்குறாரு நெத்தியில். 3வது ஏன் அடிக்கடி மயக்கம் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த 10 பேர் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, 10 பேர் இறந்துருக்கும்போது அந்த 10 பேரை கொலை பண்ணாங்கல்ல, அந்த கூட்டத்தில் தான் அவர் ஒருத்தர் இறந்துருக்கார். யார்? அந்த கவர்னர், ஏமன் நாட்டு கவர்னர். அந்த 10வது கொல்லப்பட்ட தியாகி அவரை பார்த்துட்டு நானே மெய் செலுத்து போயிட்டேன். அந்த இன்னொரு நேரத்துலையும் தன்னுடைய ஈமானை கைவிடாமல் உயிரை துச்சமாக மதித்து அவ்வளோ ரத்த வெள்ளத்துலேயும் தன்னோட உயிரை துச்சமாக மதித்து கொடுக்குறாரு. அவருடைய தியாகத்தை பார்த்துட்டு மெய் செலுத்திட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். ஒரு வேளை நான் அந்த இடத்துல நான் ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தேன்னா அந்த தியாகிக்கு பதிலாக என் உயிரை கொடுத்துருப்பேன். அந்த தியாகியை நான் எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு மயக்கம் வந்துடுது என்னையே அறியாமல் அப்படின்னு சொல்கிறார். இது ஏன்னா நான் இங்கே பேசுகிறது என்னென்னா, இஸ்லாத்தில் வந்துட்டதுனால அது சிறப்பாக பேசலை, இங்கே சிறப்பு இருக்கிறதுனால தான் இஸ்லாத்துக்கே வந்திருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு வயசு 29. இந்த 27 ஆண்டுகள் நான் இருந்ததை விட இந்த 1.5 வருஷம் இருந்தது வேறு விஷயம். ஏன்னா 27 வருஷம் என்னோடய சொந்த ஒரு மதுரை. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது இந்த ஒரு ஜாதியில் இருப்போம், நம்மளை உயர்வாக தோணும். அவங்கள விட நம்ம உயர்ந்தவங்க, அவங்களோட இதாக இருக்கணும். இல்லை அவன் ஏதாவது ஒரு நஷ்டமாரி ஆகிட்டானா, ஏன்
நியூஸ் பேப்பர்லேயே ஏதாவது ஒரு முஸ்லீமை பற்றி கம்மியாக ஏதாவது இறந்துட்டாங்கன்னா போட்டோம், அவங்களாம் எவ்வளோ பேர் கொள்கிறாங்க, அது மாதிரிலாம் இருந்துட்டு வந்தவன் நான். ஏன்னா ஆப்போசிட்டாக இருக்க, அதாவது ஒவ்வொருத்துலேயும் பிரிவினைகளை பார்த்து வளர்ந்தவன் நான். இஸ்லாத்துக்குள்ளே வந்த பிறகு தான் ஒருவேளை அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றும் போது எப்படி நான் ஒருத்தர் மனுஷனை வெறுக்க முடியும். நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் மொழியால் எதுவாக இருந்தாலும் சகோதரனை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி ஒன்று நான் அவங்கள நேசிக்காமல் விட்டேன்னா இஸ்லாத்தை வந்து வெளியேறின ஆயிடுவேன். அந்த பயத்தோடையே தான் இருக்கேன் எப்பயும். அதுதான் முக்கியமான காரணம். என்னோடய வாழ்க்கையில் இருந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன். என்னோட 2012 இந்த டெல்லியில் ஒரு தடவை கற்பழிப்பு நடந்தது. ஓடுற பஸ்ஸில் பொண்ணு கற்பழிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் கிளாஸில் ஒரு 17 பேர் தான், அதில் 2 பேர் தான் முஸ்லீமு. எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்தில் யாரும் இஸ்லாத்தை எடுத்து வச்சதில்லை. இறைவனோட நாட்டத்தினால இப்போ தான் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோடய ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா முஸ்லீம்கள் இருப்பாங்க. இவ்வளோ மகத்துவமான விஷயத்த ஒருத்தர் எனக்கு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நான் அதை பார்த்து அப்படி மெய் செலுத்து போனதும் கிடையாது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் முஸ்லீம், அவ்வளோ பேர். என்னோடய பார்வையில் அந்த 27 வருஷம் இருந்தது அவங்க ஒரு தீவிரவாதிகள், மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, வீட்டில் இப்போ அனுப்பும்போதே அவங்களாம் துளுக்கர்கள், கழுத்தை இருக்கிறவங்க பார்த்து போய் பழகிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் இஸ்லாமியர் தான். ஏன்னா அப்போ 2 பேர் தான் முஸ்லீமாக. அதில் ஒரு பையன் வந்து ரொம்ப சீரியஸாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவான். இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் ஸ்கூல் படிக்கிறது, அப்போ எனக்கு எந்த விஷயமே தெரியாது. ஆனால் அவன் சீரியஸாக ஃபாலோ பண்ணுவான். அது எனக்கு இப்போ தான் ரியலைஸ் பண்ண தெரியுது. அவன் பேர் முகமது ஜமீன். ஒரு தடவை எனக்கு அவனுக்கும் பெரிய வாக்குவாதம் நடக்குது. எப்போது 2012 நான் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஹிந்துசத்தில் இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பேன். ரொம்ப அவ்வளோ ஈடுபாடாக இருப்பேன். காலைல எந்திரிச்சோடனே சாமி கும்பிட்றது, எந்நேரமும் நிறைய விஷயங்கள், நிறைய மனசுக்குள்ளே நிறைய மூட நம்பிக்கைகள் போகும், இப்படிலாம் இருந்துப்பேன். அது மாதிரி ஹிந்துஸத்தை பற்றி யாராவது சொன்னாலும் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த நேரத்தில் 2012 அந்த டெல்லி கற்பழிப்பு வழக்கில் நாங்கள் ஒரு பொது இடத்துல விஓ ஆஃபீஸில் ஒரு கையெழுத்து வாங்குறதுக்காக நான் போகிறேன். அப்போ அவனை சந்திக்கிறேன். அப்போ நான் பேசும்போது நான் ரொம்ப முன்கோவப்படுவேன், பயங்கரமாக கோவப்படுவேன். அவனும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இதை ஹிந்துஸும் முஸ்லீம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். கொண்டு போனோடனே அவன் சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து ஒரு நாகரிகமான முறையில் அதை பற்றி பேச வேண்டாம், இருந்தாலும் அதை சொல்கிறேன். அவன் எதை பற்றி சொல்கிறான்னா, ஒரு பொண்ணு வந்து நாகரிகமான உடையில் அடைஞ்சான்னா அவருக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் அதை ஏற்றுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த ஆண்கள்னால தான் அவ்வளோ பிரச்சனை, பொண்ணு அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஏன் பொண்ணுங்களை ஃபுல்லாக மூடி மறைச்சி இப்படி அவங்கள சித்திரவதை பண்ணுறீங்க? அவங்களுக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கும். இப்போ எங்கள் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்லாம் அந்த டயத்தில் நான் கருத்து வச்சுருக்கேன். அப்படின்னும்போது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக போயிடுது. 2 பேருக்கும் ஒரு முட்டல் மோதலோடு ஆகுது. போகிறதுக்கு முன்னாடி என்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான், லைஃப்பில் சாகிறதுக்குள்ளேயாவது குரானை ஒரு தடவையாக படிச்சிருந்தேன், போடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா நான் எதையுமே யாரையும் பெருசாக மதிக்கவும் மாட்டேன், ரொம்ப கேர் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நண்பனை நான் பார்க்கல. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய கருணையினால் அருள்னால் இன்றைக்கி இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். நிச்சயமாக அவனை சந்திப்பேன் ஒரு நாள். புகழடைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. சுவாமி விவேகானந்தர், இந்த துறவி, அவர் சொல்கிறாரு, குரானும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவருடைய ஹதீஸ்கள் சொல்லாத விஷயங்கள் விஞ்ஞானமும் கலையோ அநேகமாக எதுவும் இல்லைன்றது. துருக்கி நாட்டில் இருக்க ஒரு துருக்கி சுல்தான் வந்து ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள ஒரு அடிமையாக கைவிலங்கிட்ட அழைத்து வரலாம். அப்படி அழைத்து வரும்போது அழைத்து வந்துட்டு அவர் கைவிலங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் முஸ்லீம் ஆகிட்டா அவருக்கு போதுமான ஆற்றலும் தகுதி இருந்துச்சுன்னா, போதுமான ஆற்றல் இருந்ததுன்னா தன்னோட மகளே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. அதாவது அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த முஸ்லீமுக்கு தகுதி இருக்குது. எதுக்காக சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னா, அந்தளவுக்கு சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். அதனால தான் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் இருப்பாங்க மாற்று மதத்தில், அவங்கள அதிகமாக நேசிங்க. என்ன காரணம்னா, நேற்று வரைக்கும் நான் முஸ்லீம் கிடையாது, இன்றைக்கி இஸ்லாம் ஆகிட்டேன். நம்மளை சுற்றி இருக்க அதிகமான பேரை அதிகப்படியாக நேசிங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளோட முன்னாடி
அவங்க முன்னாடி போகலாம், அதாவது சொர்க்கத்துக்கு. எது மூலமான பின்னால் நம்மளுக்கு அவங்களுக்கு இஸ்லாம் கிடச்சி நம்மளோட சிறப்பாக பின்பற்றியே போகலாம். அதுக்கான நன்மைகளும் நம்மளுக்கு தான் கிடைக்கும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அவங்கள அதிகமாக நேசிங்க. அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வைக்கிறது முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக்குற மாதிரி நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிரௌஸ்லையும் நம்மளை இறைவன் எல்லாம் உள்ள இறைவன் நம்ம உயிரின் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பரவசம் அடையக்கூடிய நல்ல மூமிகளை நம்மளை ஆக்கட்டும். நாளைக்கு மரணிக்க வேலை லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என கலிமாவை உள்ளத்திலேருந்து சொல்லி மரணித்து நாளைக்கு எல்லாம் உள்ள இறைவனின் அன்பை பெற்று ஜன்னத்துல் ஃபிரௌஸில் உயர்ந்த சொர்க்கத்தில் நம்ம வாழ குடிமர சிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.